வெல்கம் டு குமரி வியூஸ். இன்றைக்கு நாம பார்க்க போற டாபிக் பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்றால் என்ன? பங்குனி உத்தரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும். ஆனால் அது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள். அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தையும் வழிபடுறதுக்கு ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரம் இணையும் நாளே பங்குனி உத்தரமாக, அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி. அதே போல நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திரம். இவை இரண்டும் இணையும் நாள் என்பதால் 12 கரங்கள் உடைய முருகப்பெருமானுக்குரிய விரத நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுகிறது. முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள், மகா உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள் ஆகியடுவது வழக்கம். தேர் இழுப்பது, காவடி எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது இந்த மாதத்தில் மற்றொரு தனி சிறப்பாகும். அப்போ உலகத்துல இருக்க முருக பக்தர்கள் பால்குடம் ஏந்தி காவடி ஏந்தி முருகனுக்கு நேர்த்திக்கடன் செய்வாங்க. பங்குனி உத்தரம் என்பது திருமண வரம் தரும் விரதமாகும். இந்த நாளில் சிவபார்வதி, ராமர், சீதை வழிபடுவது சிறப்பானதாகும். தென்னிந்தியாவில் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிக முக்கிய விரத நாளாக பங்குனி உத்தர விழா கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பங்குனி உத்தர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரம் இணையும் நாளை பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம். பொதுவாக ஒவ்வொரு விரத நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியதாக இருக்கும். ஆனால் பங்குனி உத்தரம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய சிறப்பான நாளாகும். சிவானை, ராமர், சீதை, மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆகியோருக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் பங்குனி உத்தரத்தன்று மேற்கொள்ளப்படும் விரதத்துக்கு கல்யாண விரதம் என்று பெயர் உண்டு. அதாவது அந்த நாள்ல சுவாமி ஐயப்பனும் வள்ளியும் அவதரித்ததும் இதே நாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன. 2024 ஆண்டின் பங்குனி உத்திரம் மார்ச் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. இந்த பங்குனி உத்திரத்தை தென்னிந்தியாவில் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிக முக்கிய விரத நாளாக பங்குனி உத்திர விழா கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பங்குனி உத்தர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்தர நட்சத்திரம் இணையும் நாளை பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம். பொதுவாக ஒவ்வொரு விரத நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரியதாக இருக்கும். ஆனால் பங்குனி உத்தரம் என்பது அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய சிறப்பான நாளாகும். அப்படி பாத்தீங்கன்னா முருகன், தெய்வானை, ராமர், சீதை, மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆகியோருக்கும் திருமணம் நடைபெற்ற நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது. நாம எந்த ஒரு தெய்வத்தை, நமக்கு இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி, வேற எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் நம்ம குல தெய்வத்துக்கு அடுத்ததுதான் எந்த ஒரு தெய்வமும். நம்ம குலதெய்வத்தை எப்பவுமே நாம வழிபடணும். உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுனா குலதெய்வத்தோட படம் இருந்தனா வீட்டிலே வச்சு குலதெய்வத்தை வழிபடலாம். எவர் ஒருவர் பூஜைகள் செய்தாலும் எத்தனை பரிகாரம் செய்தாலும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா நீங்க எத்தனை கோவிலுக்கு போனாலும் தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்காது. நம்ம குலதெய்வத்தை வழிபட்டா நமக்கு கோடி தெய்வத்தோட வழிபாடுக்கு சமமாகும். நாம மற்ற தெய்வங்களை வேண்டிதான் வருவாங்க. ஆனா குலதெய்வம் மட்டும் நாம வேண்டாமலே நம்ம வீடு தேடி வரும். குழந்தைகளுக்கு குலதெய்வ கோவிலில் முதல் மொட்டை அடிக்க வேண்டும் என கூறுவார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவரவர் குலதெய்வத்தை பாரம்பரியமாக வணங்கி வருகின்றனர். அந்த குடும்பத்திற்கு அந்த தெய்வம் மிக பிரசித்தமானதாக இருக்கும். கடந்த காலங்களில் பங்காளிகளுக்கு ஏற்படும் தகராறு தீர்த்து வைக்கும் இடமாக குலதெய்வ கோயில்கள் விளங்குகின்றன. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உருவாக்கப்பட்ட குலதெய்வ கோயில்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லை. அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போது இதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ அந்த ஜோசியர் பிரசன்னம் பார்க்குறாரு. பிரசன்னம் பார்த்துட்டு, உங்கள் குலதெய்வம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, எங்கள் குலதெய்வம் திருப்பதி சாமி அப்படின்றாங்க. திருப்பதி சாமியா? திருப்பதியில் இருக்கிறவர் உங்கள் குலதெய்வம் கிடையாது. இங்கே பிரசன்னத்தில் உங்கள் குலதெய்வம் ஒரு பெண் தெய்வம் காட்டுது. நீங்கள் அந்த தெய்வத்தை தான் வணங்கணும்.
நீங்க அங்க போய் பூஜை செய்து உங்க குலதெய்வத்தை நீங்க வேண்டுனாதான் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த குலதெய்வம் எங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க அந்த குலதெய்வத்துக்கு உண்டான பூஜை பரிகாரங்கள்லாம் செய்த பிறகு அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது. அப்போ அங்கேதான் முதல் மொட்டையும் அந்த குழந்தைக்கு அங்கேயே இது பண்ணாங்க. அவங்களோட குலதெய்வத்தை மறந்துட்டு அவங்க நிறைய கோவிலும் பரிகாரங்களும் பண்ணதும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அவங்க கடைசியில அவங்க குலதெய்வத்தை கைகூப்பி வணங்கி குலதெய்வத்தை பூஜை பண்ணதுனால அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம குலதெய்வம் தான் முதல்ல நமக்கு. நம்ம குலதெய்வத்தை நாம வணங்கி வந்தோம்னா நமக்கு எல்லா நலனும் கிடைக்கும். குலதெய்வம் என்பது தலைமுறையாக வணங்கி வருவோம் தெய்வம் ஆகும். அப்பேற்பட்ட குலதெய்வத்தை பங்குனி உத்திரத்தன்று நாம வணங்குவது மிக சிறப்பாகும். பங்குனி உத்திரத்துக்கு முருகனுக்குரிய நாளாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கும் அதுக்கு நிகரான சிறப்பு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடும் இன்னைக்கு செய்வாங்க. சில பேருக்கு குலதெய்வம் தெரியாதவங்க சித்தூர்ல இருக்கிற தென்கரை மகாராஜா கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். அவர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். அவருடைய சிறப்புகளை நாம இப்ப பார்ப்போம். ஸ்ரீ ஐயப்பனின் தம்பியான சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் வழிபாடும் வரலாறும். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டத்தில் நம்பியாற்றின் கரையின் மேல் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தென்கரை மகாராஜேஸ்வரர் வழிபாடும் வரலாறும் ரொம்ப வித்தியாசமானது. மாடன் சுவாமிகளில மிக பிரசித்தி பெற்றவராக இருப்பவர் தளவாய் மாடன் சுவாமி. அவர் மாட்டுத்தலையுடன் அருள் புரிவார் என்பது விசேஷமா. அப்போ அவர் சிவபெருமான் கிட்ட சாஸ்தாவிற்கு துணையாக நிற்க வரம் வாங்கி தென்கரை மகாராஜா சாஸ்தாவிற்கு மட்டும் நான் மந்திரியாக இருப்பேன் என இக்கோவிலின் ராஜாங்க மந்திரியாக இருப்பவர் தளவாய் மாடன் சுவாமி. கலியுக வரதனான ஸ்ரீ ஐயப்பன் தம்பிதான் இந்த தென்கரை மகாராஜா சாஸ்தா. பார்க்கடலை கடையும் போது அமிர்தத்தை அசுரர்களுக்கு கிடைக்காமல் தேவர்களுக்கு கிடைக்க மோகினி அவதாரம் அவதரித்தார் திருமால். அந்த மோகினி ஈசனின் அம்சமாக பிறந்த குழந்தையே ஸ்ரீ ஐயப்பன். குழந்தையாக அவதரித்த ஐயப்பன் பந்தள நாட்டு மகாராஜா ராஜசேகரன் கையில் கிடைக்கும்படி பம்பா நதிக்கரையில் விடப்படுகிறார். அப்போ அந்த மகாராஜா ராஜசேகரன் தன் சொந்த குழந்தை போல ஐயப்பனை வளர்க்கிறார். ஸ்ரீ ஐயப்பனுக்கு 13 வயது நடக்கும்போது அந்த மகாராணிக்கு பிறக்கும் குழந்தையே ராஜராஜன் எனும் தென்கரை மகாராஜா சாஸ்தா. பந்தள நாட்டு அரண்மனையில் ஏற்படும் கருத்து வேறுபாடு காரணமாக சுவாமி ஐயப்பன் நாட்டை விட்டு வெளியேறி சபரிமலைக்கு சென்று ஜோதியாக அமர்ந்து விடுகிறார். அவருக்கு இந்த ராஜராஜனுக்கு அண்ணன் மேல ரொம்ப பாசம். அந்த பாசத்தின் காரணமாக என் அண்ணன் இல்லாத இம்மண்ணில் நான் ஆழ்வதென்ன, வாழக்கூட மாட்டேன் என கூறி தான் வளர்த்த குதிரையை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் அங்கிருந்து வெளியேறி மலையாள தேசம் நாஞ்சில் நாட்டை கடந்து பாண்டிய நாடான நெல்லை சீமையில் நுழைந்து ராதாபுர வட்டத்தில் சித்தூர் எனும் குக்கிராமத்தில் ஓடும் நம்பியாற்றின் நதிக்கரையில் மணல் திட்டில் அமர்ந்து விடுகிறார். அங்க அவருடைய அரசு வாழ்க்கையை துறந்து அவரோட அணிகலன்களையும் துறந்து அவர் அரச உடையிலே அந்த மணல் திட்டுல அமர்ந்திருந்தனால அவரை மகாராஜா, அவர் தென்கரை மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். ராஜராஜனுக்கு தென்கரை மகாராஜா என இந்த பேர் எப்படி வந்ததுன்னா, அவங்க அப்பா அம்மா வச்ச பேரும் இல்லை, தேவாதி தேவர்கள் வச்ச பேரும் இல்லை, ஒரு மாடு மேய்க்கிற பெண் தான் இந்த பேரை வச்சா. எப்படி ஒரு நாள் நம்பியாற்றின் கரையில் ராஜராஜன் அமர்ந்திருக்கும் வேளையில் ஒரு பெண் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறாள். மாடுகள் இப்பகுதியில் இருந்து அப்பகுதிக்கு செல்லும் போது நம்பியாற்றை தான் கடக்க வேணும். அப்போ கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதுல ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் தென்கரையில மாட்டிக்கொள்ளுது. அப்போ அந்த பெண் மாட்டு மந்தையுடன் கன்றுக்குட்டியை சேர்ப்பதற்காக மணல் திட்டில் அமர்ந்திருக்கும் தென்கரை மகாராஜாவை வேண்டுகிறார். அவர் தன் சகோதரன் சுவாமி ஐயப்பனை நினைச்சு வலக்கரத்தை ஆற்றில் நீட்டுகிறார். அப்போது கன்றுக்குட்டி செல்ல ஏதுவாக ஆற்றில் ஒரு வழி உருவாகிறது. வெள்ள நீர் பிரிகிறது. கன்றுக்குட்டி கூட்டத்துடன் இணைகிறது.
இந்த அதிசயத்தை கண்ட அப்பெண் தென்கரையில் அமர்ந்திருக்கும் மகாராஜாவே என கைகூப்பி வணங்குகிறாள். நம்பியாற்றின் தென்கரையில் தன் அண்ணன் ஐயப்பனை நினைத்து தியான கோலத்தில் அமர்ந்திருக்கும் தென்கரை மகாராஜேஸ்வரர் சுவாமி ஐயப்பன் காட்சி அளித்து, என்னுடைய அம்சமாக இருக்கும் உன்னை வழிபடும் ஒவ்வொரு மக்களுக்கும் எனது அருளும் ஆசியும் உண்டு என வரம் கொடுக்கிறார். எங்கும் இல்லாத அதிசயம். ஏன்னா சாஸ்தாவோட கையில வேலாயுதமும் இந்த கோவில்ல தேர் இழுப்பதும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதிசயம் என்பார்கள். இந்த வேலும் தேரும் காரணம் சித்தூரில் பாயும் நம்பியாறு. இந்த ஆறு எப்படி வருதுன்னா, இந்த நம்பியாறு மலையில் மகேந்திரகிரி மலையில் உருவாகி சிறுமலஞ்சி ஏர்வாடி திருக்குறுங்குடி கடந்து சித்தூரில் பாய்ந்து ஓடி ஆற்றங்கரை பள்ளிவாசல் அருகே கடலில் கலக்கிறது. ஒருமுறை திருச்செந்தூர் கோவில் கொடிமரத்திற்காக வெட்டப்பட்ட மரம் நம்பியார் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு சித்தூரில் உள்ள ஆலமர வேரில் மாட்டிக்கொள்கிறது. எல்லோரும் போராடி அம்மரத்தை முயற்சி எடுக்கும்போது தோல்வி அடைகிறாங்க. அப்போ இவன் குத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிரசன்னம் பார்க்கறாங்க கோயில் நிர்வாகிகள். அப்ப பிரசன்னத்துல உலகிற்கு உணர்த்த மகாராஜா சாஸ்தா விளையாடிய திருவிளையாடல் என புரிகிறது. இது என்று வந்தது. அதன்படி சாஸ்தாவிற்கு கோவில் எழுப்பி திருவிழா நடத்துகிறோம் என திருச்செந்தூர் கோவில் நிர்வாகிகள் வேண்டியவுடன் அக்கொடிமரம் அங்கிருந்து மீட்கப்பட்டு கோவிலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கோவிலில் வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படுமா. அது என்னதுன்னா வன்னிக்குத்து என்னும் வைபவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அதன்படி சுவாமி அருள் பெற்ற அடியவருக்கு ஒருவர் சுவாமி நேர்த்திக்கடனாக இருக்கும் ஆட்டுக்குட்டியை தளவாய் மாடன் சன்னதியில் வைத்து வேல் கம்பால் வயிற்று பகுதியை குத்தி அதனை குத்தி பிடித்து நீண்ட தூரம் கோவில் பகுதியை சுற்றி வந்து குத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி மீது விபூதியும் மஞ்சளும் வைத்து ஆட்டுக்குட்டி நடந்து போகுமாம். அந்த ஆட்டுக்குட்டி உயிருடன் நடந்து போகும்ங்கிறது ஒரு அதிசயம். அன்று முதல் மகாராஜேஸ்வரர் என்ற பெயர் தாங்கி நம்பியாற்றின் தென்கரையில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவதாக இந்த கோவிலின் வரலாறு கூறப்படுகிறது. இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுடைய அருளும் குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும் என்று மனதார வேண்டுகிறேன். நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.